அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் அருணகிரி சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் நட்புலரி. அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் உணவும் உணர்வும். உணவு. நோயின்றி வாழ இருவேளை உணவு. தேய்வின்றி வளர பிறருக்கு நீ உதவு. காலம் கரைகிறது கண்ணீரால் சிலருக்கு. காலம் முறைகிறது உண்ணாமல் பலருக்கு. சாலையோர பயணமாய் நில் என்றது கால்கள். கண் விழித்து கொஞ்சம் பார் என்கிறது உடல். பசியால் பசித்தோருக்கும் வான்மழை மட்டுமே பயிருக்கு உணவு. வாழ்வழி புசிக்க உணவில்லை வயிறுக்கு. வரங்கள் பல வேண்டி உதவும் மனிதம் வேண்டாம். பசியென்று வந்தவருக்கு உதவும் நல்ல உள்ளம் வேண்டும். உணவு என்றால் என்ன? ஐயா, யாராவது ஒருத்தர் உணவு என்றால் என்ன? பசியை போக்குவது, உடலுக்கு உணவை தருவது. உடலுக்கு உணவை தருவது, பசியை போக்குவது. நன்றி ஐயா. அது அதனுடைய தன்மையை தான் சொல்றோம். ஆனா உணவுன்னு அடிப்படையில என்னன்னு நம்ம சொன்னா, மனிதன் தேவையான சக்தியை கொடுப்பு. அகைன் அதன் பயன் தான் சொல்றோம் ரமேஷ் ஐயா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்ப உணவுனா என்னென்ன நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே உணவு. வயிற்றுக்கு சோறு. என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ வயிற்றுக்கு சோறு. வயிற்றுக்கு சோறு. உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை உணவு சார். உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவை உணவு. பட் நான் என்ன கேக்குறேன்னா, உணவுன்ற வரையறை என்ன? உணவுன்னு எப்படி நம்ம வரையறைக்க முடியும்? இப்ப கூகுள்ல கூட நம்ம பாக்குறோம். சொல்லுங்க. சரி, உட்கொள்வது உணவு. ரைட், சூப்பர் மேடம். எனி நியூட்ரிஷியஸ் சப்ஸ்டன்ஸ். உணவுன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பிரபஞ்சத்துல 1400 கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்றிய, 1000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய பூமி, சூரியன், 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பூமி, இப்போது இருக்கும் ஹோமோசேப்பியன் என்கிற மனித இனம் தோன்றி 3 லட்சம் வருடங்கள் தான் ஆகிறது. ஒருத்தர் அசைவில்லாம இருக்காரு, அவருக்கு உணவு தேவையா அப்படின்னா உணவு தேவையில்லை. உணவு நீங்க பார்த்ததெல்லாம் சொன்னதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் என்ன கண்ணோட்டத்துல இந்த உணவு பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. உயிர்கள் ஒரு செல்ல இருந்து இன்னைக்கு ஹோமோசேப்பியன் ஒரு 3 லட்சம் வருடங்கள்ல தான் இந்த மனித இனம் இருக்கு. உயிருள்ள பொருளுக்கு நியூட்ரிஷியஸ் சப்ஸ்டன்ஸாவோ, அனிமல் சாப்பிட்றது, மனிதனும் ஒரு காலத்துல அனிமலா தான் இருந்தான், ட்ரிங்க் பண்றதோ, பிளான்ஸ் அப்சர்வ் பண்றதோ, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த லைஃப் அண்ட் க்ரோத். சாப்பிடலன்னா உயிரோட இருக்க முடியாது. உணவின்றி 40 நாட்கள் இருக்கலாம் உடம்பு. ஸோ அப்போ உணவு அடிப்படையில் ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று விசிபிள், இன்னொன்று இன்விசிபிள். கருப்பொருள் அல்லது உருப்பொருள். உதாரணத்துக்கு மின்சார கம்பி எடுத்துக்கிட்டோம்னா, மின்சாரத்தை நம்ம பார்க்க முடியாது, அது கருப்பொருள். மின்சார கம்பியை நம்ம பார்க்குறோம், அது உருப்பொருள். அப்போ உணவுன்றது ஒரு உருப்பொருள், விசிபிள். திருமூலரோட 724வது பாடல்ல, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன்,
உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்றார். ஸோ அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. இது எல்லாமே அக்செப்டட் தான். ஆனா ஒரு செல் ஓரறிவான தாவரமோ மரம் செடி கொடியோ, ஈரறிவான நீர்வாழ் உயிரினங்களோ, மூன்றறிவான ஊர்வனங்களோ, நான்கறிவான பட்சிகளோ, ஐந்தறிவான கால்நடைகளோ உணவு ஆரம்ப காலத்துல இந்த பூமியில 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அப்ப என்ன சாப்பிட்டதோ அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. யானை எடுத்துட்டோம்னா அப்பவும் வெஜிடேரியன், இப்பவும் வெஜிடேரியன் தான். ஆனா மனிதன் அவ்வாறு இல்லை. அப்ப வந்து மாறிக்கிட்டே வரான். மாறிக்கிட்டே வரும்போது இன்னைக்கு நிறைய வந்து உடல் உபாதைகள் வருது, நோய் வருது. ஏன் வந்து அடிப்படையில நோய் வருது மனிதனுக்கு? நோய்னா என்ன? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உறுப்புகளை நமக்கு பாதிப்பு வர்ற உடல் உறுப்புகளுக்கு. இப்ப ஆதிவாசிகள் இருக்காங்க, அமேசான் காடு இருக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு, அங்கெல்லாம் வந்து மனிதர்கள் இருக்க தானே செய்யறாங்க. அவங்களுக்கு உடல் உறுப்பு பாதிப்பு ஏற்படலைங்களா? ஏன் பாதிக்குது? மருந்து என்ற அதிகாரத்துல திருவள்ளுவரும் ஒரு 10 குறளை சொல்லி இருக்காரு இல்லைங்களா? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்து என்பது தேவைப்படாது உடம்பிற்கு, உண்பதையும் செரிப்பதையும் ஆராய்ந்து போற்றி உண்டால். நோய் வந்து அடிப்படையில என்ன? டிசீஸ் ஆங்கிலத்துல ஈஸ்னா சுலபமா இருக்கிறது, டிசீஸ்னா சுலபமா இல்லாம இருக்கிறது பேர் தான் டிசீஸ். தெரப்பி, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு ஆங்கிலத்துல. தெரப்பினா என்ன, ட்ரீட்மெண்ட்னா என்ன? கொஞ்சம் இன்ட்ராக்டிவா போனா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், மற்றவங்களுக்கும் அதை எடுத்துக்க வசதியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். தெரப்பினா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? ட்ரீட்மெண்ட்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? தெரப்பினா தாட் ப்ராசஸ் பண்ணா, இது ட்ரீட்மெண்ட்னு நேரம் இருக்கிற மாதிரி யோசிக்கிறேன். தெரப்பினா தாட் ப்ராசஸ் நினைக்கிறேன். நன்றி நன்றி. மாதிரி எடுத்துக்க முடியுமா ஐயா? இது ஒன்னா மருத்துவ இது வந்து பயிற்சி மாதிரியே தெரப்பி அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. இல்ல இப்ப அங்க நீங்க இருக்கிற திருச்சியிலேயே வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அந்த நேச்சுரோபதி இருக்கு இல்லைங்களா? ஆமா, ஒரு கல்லூரியா இருக்கு. அதுல ஒரு செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். இப்போ தெரப்பின்ற வார்த்தை வந்து ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு. ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் தான். ஆக்சுவலா அது ட்ரீட்மெண்ட் இல்லை, அது வந்து நோயை வந்து மேனேஜ்மெண்ட் தான் பண்றாங்க. இந்த மருந்துன்ற அதிகாரத்துல கடைசி குறள் 950வது குறள், உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோய் உற்றவர் பேஷண்ட்டு, 2வது தீர்ப்பவர் மருத்துவர், 3வது மெடிசன் மருந்துகள், 4வது பயன்படுத்தும் அளவை சொல்பவர் நர்ஸு. காலையில ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றேன் என்று 4 கூறுகளை உடையதுதான் மருத்துவம். இன்னைக்கு எக்ஸாக்டா ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மருந்துன்ற அதிகாரத்துல 950வது குறள்ல சொல்லியிருக்காரு. பேஷண்ட்டு, டாக்டரு, மெடிசனு, நர்ஸு. ஸோ அப்போ வந்து கொலை அப்படின்னு ஒரு கருத்து எடுத்துக்கிட்டோம்னா, நேரடியாக கத்தி எடுத்து ஒருத்தரை குத்துறதோ இல்லை வேற ஒரு கருவி மூலமா அவரை உயிரை போக்குறது மட்டும் கொலை இல்லை. அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அது கொலைதான், அளவுக்கு குறைவாக கொடுத்தாலும் அது கொலைதான், காலம் தாழ்த்தினாலும் குறைதான், காலம் கடத்தினாலும் குறைதான். ஆக மொத்தத்துல உடல் வந்து அடிப்படையில நோய் இல்லாம இருக்கணும். காரணம், நீர்வாழ்வினோ, நிலத்துல வாழ்ற செடி கொடிகளோ, ஊர்வனவோ, பறவைகளோ எந்த டாக்டர்கிட்டையும் போறதா தெரியல. சிறு சிறு பாதிப்பு இருந்தா கூட பிரபஞ்சம் வந்து செல்ஃப் ஹீல்டிங், தானாவே சரிப்படுத்திக்கிற ஒரு
சிஸ்டம் தான் இருக்கு இங்க. அந்த வகையில மனிதனோட அசோசியேட் பண்ற விலங்குகளும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மனிதனோட அசோசியேட் பண்ற விலங்குகளும் மனிதனை மட்டும்தான் அதிகமா நோய்க்கு ஆட்படுறான். அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து 941வது குறள் மருந்து அதிகாரம், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். அது மருத்துவ நூலில் குறிப்பிடப்பட்ட வாதம், பித்தம், சிலேத்துமம், அதான் கவம் தான் அப்படி சொல்றாரு. ஏன்னா எண்ணிய 3. அப்ப திருக்குறளுக்கே முன்னாடி கோடிட்டு காட்டுறாரு, இதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இப்ப சங்கத்தமிழ்ல எல்லாத்துலயும் இருக்கு. பதார்த்த சிந்தாமணி அந்த சித்தர் கொடுத்த நூல்ல வந்து ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் என்ன குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த வகையில இந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சாதாரண மனித உயிருக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இந்த மண் மீது இருக்கிற, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிர் வாழ்வைக்கும் தேவையான ஒன்று. ஒன்று பக்கத்துல ஒரு 10 0 போட்டோம்னா வர வேல்யூ வந்து 100 கோடி. இது எதை குறிக்குது? ஒன்று பக்கத்துல ஒரு 10 zeros போட்டுக்கிட்டோம்னா அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடி. இதை எதை குறிக்குது? யாராவது வந்து அன்மியூட் பண்ணி சொல்லலாம். செல்வந்த பயிற்சியில இருக்கவங்க யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம், மற்றவங்க எல்லாரும் சொல்லுங்க. எதை குறிக்குதுன்னா என்ன கேள்வி? வேல்யூ, அந்த வேல்யூ வந்து எதை பத்தின வேல்யூவா இருக்கும்? 1 0 0 10 times 0 போடுறோம். சரி, நானே சொல்றேன். அது என்ன கான்டெக்ட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1க்கு 10 முதல் 0 என்னுடைய குழந்தை பருவம், அடுத்த 0 என்னுடைய பள்ளி பருவம், ஆரம்ப பள்ளி பருவம், அதுக்கு அடுத்து மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, கல்லூரி, போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், பிஹெச்டி, வேலைக்கு அடுத்து நல்ல ஒரு ஆஃபர், பையனா இருந்தா பொண்ணு, பொண்ணா இருந்தா பையன், அதுக்கு அடுத்து அவருடைய குடும்பம், ரிப்பீட். இது இவ்வளோ இருந்தாலுமே, அசையும் சொத்தாக இருந்தாலும் அசையாக சொத்தாக இருந்தாலும் உடல் அசைவின்றா ஒண்ணுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஒண்ணு எதை குறிக்குதுன்னா செல்ஃப், நான் தான் அந்த ஒண்ணு. இந்த ஒண்ணு போயிடுச்சுன்னா இத்தனை 0க்கும் மதிப்பு இல்லாம போயிடும். அதுபோல மனித வாழ்க்கையில இந்த உணவும் உணர்வும் வந்து மிக மிக முக்கியம். அப்போ ஆரோக்கியம் வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த 1 பக்கத்துல 10 0வை நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். சரி, இது எல்லாமே இருந்தா கூட மனித வாழ்க்கையில இன்னைக்கு வந்து பல கண்டுபிடிப்புகள் வந்தாச்சு. உதாரணத்துக்கு ஹைப்பர் லூப் டெக்னாலஜி வந்தாச்சு. ஹைப்பர் லூப் டெக்னாலஜில பூமிக்கு அடியில ஒரு டனல் அமைச்சு, அந்த டனல்ல விமானத்தை விட வேகமா மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். அமெரிக்காவில் 2012 இருந்து அது பயன்பாட்டில் இருக்கு. ஃப்ளையிங் கார் வந்தாச்சு. சில நாடுகளில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நாடுகளில் இன்னும் ஒரு சில ஆண்டுகள்லேயே வரும். கடந்த ஆண்டு நடந்த எக்ஸிபிஷனில் வந்து சைனாவில் மட்டும் அந்த கம்பெனியில் 2000 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஃப்ளையிங் கார் வந்துடும். ஸோ எல்லாருமே இப்போ பைலட் ஆகிடுவோம். இப்போ எப்படி எல்லாரும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸு ஸ்டார்ஷிப் அப்படின்ற ஒரு கருவி மூலிமா தில்லியிலிருந்து அமெரிக்காவுக்கு 1/2 மணி நேரத்தில் பயணிக்கலாம். நார்மல் விமானத்தில் இப்போ பயன்பாட்டில் இருக்கிறதுல 18 மணி நேரம் 17 மணி நேரம் பயணிக்க வேண்டியிருக்கும். சாட் ஜிபிடி, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, செயற்கை கர்ப்பப்பை, அதாவது செயற்கை முறையில் கருத்தரித்தல் போய், வாடகை தாய் போய் செயற்கை கருப்பையே வந்தாச்சு. செயற்கை முறையில் பேபியை வந்து உண்டு பண்ண முடியும். எக்டோ லைஃப் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதை வந்து நிரூபிச்சும் காட்டிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காலத்தில் 16 வயது நிலை கிராமங்களில் வந்து அத்தை மக, மாம மக, இல்லை அத்தை புள்ள, மாமன் புள்ள கலோக்கியெல்லாம் திட்டிப்பாங்க. சொத்த பையில எங்கடா போன, இல்லை அந்த பொண்ணை போடி சொத்தன்னு சொல்லுவான். இன்னைக்கு எந்த காய்கறியும் சொத்தப்படுறதே இல்லை. நம்ம உண்ற உணவுல எதுவுமே சொத்தையே இல்லை. ஏன் சொத்தப்படுறது இல்லை? செயற்கையா மாறிடுச்சு. பட் 30 கோடி முகமுடையால் இல்லைன்னா நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி 40 கோடிக்குள்ள இருந்தோம். இன்னைக்கு 140 கோடிக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணோம் இல்லைங்களா? அப்ப செயற்கை தேவை தானே.
தேவைதான், இறப்பு வீதம் கம்மியாயிட்டு. ஓகே. ஸோ இப்போ ஏன் வந்து காய்கறிகள் சொத்தை ஆகலை, அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னா பெஸ்டிசைடு. ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் இயல்பாக தெரியுது. இப்போ பெஸ்டிசைடு வந்து இருக்கிற அதே பூமியிலேருந்து ஹீல்டு அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்குது. காரணம் மக்கள் தொகை பெருகுது, நிலம் வந்து பெருகலை. இன்ஃபேக்ட் நிலம் வந்து குறுகிட்டு வருது. சில இடங்களில் வந்து மக்கள் தொகை பெருக்கிறதுனால நகரமயமாக ஆகுது. அப்போது நம்ம ஃபெர்டிலைசரை வந்து மேனுவலாக எடுத்து கையில் எடுத்து ஃபீல்டில் பேடி ஃபீல்டில் நெல் பயிரில் போடும்போது ஒரே இடத்துல அதிகமாக விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் குறைவாக விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது உரம். அப்போது அப்படி இருக்கும்போது அந்த நெல்லை வந்து அறுவடை செய்து கொண்டு வரும்போது நாம் என்ன பண்ணுறோம், மொத்தமாக சேர்த்து அதை பாலிஷ் பண்ணி மெஷினை கொண்டு பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கிறது இல்லை. மாறா நாம் நினைக்கிறோம் அது வந்து நல்ல ஒரு உணவு. உதாரணத்துக்கு சிவாஜி பிராண்ட் அரிசி நான் வாங்குறோம் வீட்டில். ஸோ அந்த அரிசியை போய் வாங்கிட்டு வந்துடும், காஸ்ட்லியான ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்ற உணவு நல்ல உணவுன்னு நினச்சி நான் சாப்பிட்றேன். ஆனால் அதில் அதிகமான பெஸ்டிசைடு இருக்குது, இல்லைன்னா மருந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு டிசீஸ் வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போது ட்ரோன் டெக்னாலஜி வந்தாச்சு. இப்போ பெஸ்டிசைட்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்றது வரவேற்கக்கூடியது டெக்னாலஜி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தால் கூட உலகத்தில் பிரதானமான ஒரு தொழில் எது அப்படின்னு சொன்னோம்னா விவசாயம்தான். உழவுன்ற அதிகாரம் 104வது அதிகாரம் 1031வது குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல மாற்றங்களுடன் சுழலும் உலகம் உழவு தொழிலை பின்பற்றியே இருக்க, ஆகையால் பல தொழில்கள் பழகியும் உழவே தலையானது. நாம் என்னதான் பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தாலும், ஆர்டிஃபிஷியல் செயற்கை கர்ப்பப்பை உற்பத்தி பண்ணி பேபியை வந்து செயற்கையாக உண்டு பண்ணாலும், ஃப்ளையிங் கார் வந்தாலும், தலையாழ தொழில் வந்து உழவு தொழில் தான். காரணம், நீங்கள் என்ன பண்ணாலும் அடிப்படையில் உணவு உண்டாகணும். ஸோ அப்போ உணவு வேணும்னா இது வந்து நம்ம போற்றி ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா சுழன்றும் ஏற்பின்னது, உலகம் சுத்துதுன்னு தெரியாம அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பூமி சுத்துது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் மேலை நாடுகளில் நிக்கோலஸ் கோபஸ்லாம் வந்து 1500களில் தான் அதை வந்து உலகத்துக்கு கொண்டு வராங்க. அதனால் வந்து அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்களுடைய மத நூல்களில் விவிலியத்தில் அப்படி இல்லை, பூமி வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நாம் கூட வந்து நவகிரகங்களில் சூரியனை வந்து நவகிரகத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். அது ஒரு சிறு பிழையை தவிர மற்றபடி வந்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. காரணம், நம்ம வாழை இலையில் சுடுசோறு போடும்போது நார்ச்சத்து கிடைக்குது. நார்ச்சத்து வந்து கரையும் நார்ச்சத்து இருக்குது, கரையா நார்ச்சத்து இருக்குது. அகன்ற பகுதி, வாழை இலையோட அகன்ற பகுதி வலது பக்கமாகவும் இடது பக்கமாக வந்து குறுகலான பகுதியை போடுறோம். உப்பு, பொரித்த அப்பளம் போன்ற குறைவாக ஊறுகாய் எடுக்கக்கூடிய உணவுகளை இடப்பக்கமாக பரிமாறுறாங்க. வலப்பக்கமாக அதிக காய்கறிகள், அவியல்கள், சோறு எல்லாமே வலப்பக்கமாக பரிமாறுது. வலது கை அதிக நேரம் இடப்பக்கம் செல்லாது என்பதால் குறைவாக எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அறிவியல் பூர்வமாக பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பழக்கங்கள் நம்மிடம் இருந்து வருகிறது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் இன்னைக்கு வந்து பல மாற்றங்களை கண்டாலும், அகைன் ஒரு கொஸ்டின், இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன். இந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் என்ன? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? குடல் வால் அப்படி சொல்றாங்க. அது வந்து இருக்கிற நம்மளோட டாக்ஸிக் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக உள்ள ஒரு பொருள் அது. நன்றி சார், நன்றி. அது இல்ல கரெக்டான ரீசன், நான் சொல்றேன். வேற யாராவது சொல்ல முடியுமா? அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எதுக்காக? அப்பெண்டிக்ஸ் அந்த உறுப்பு வந்து கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்கும், தேவையில்லாம அதிகமா. ஓகே, நன்றி நன்றி. வேற? மனிதன் வந்து ஆரம்பத்துல காட்டுல இருந்ததப்ப ராவா தான் எல்லாத்தையும் சாப்பிட்டான். அனிமல் ஃப்ளஷா இருந்தாலும் சரி, காய்கறிகளா இருந்தாலும் சரி, உணவு தானியங்களா இருந்தாலும்
நிலத்துக்கு அடியில் நிலத்துக்கு மேலே எல்லாருமே வந்து ஃப்ரூட்ஸு ராவை தான் சாப்பிட்டான். அப்படி ராவா சாப்பிடும்போது செரிமானத்துக்கு தேவையான சுரபிகள் தேவைப்பட்டது. அதனால அந்த குடல் வாழ்வு அப்போதைக்கு தேவை. அது எப்போ மனிதன் வந்து காட்டில இருந்து நாகரிகம் அடைஞ்சு வெளியே வந்துட்டாங்களோ அப்போ இப்போ நம்ம வந்து மைக்ரோவேவ் ஓவன் லேட்டஸ்டாக மைக்ரோவேவ் ஓவன் பண்ணி சாப்பிட்றோம். இல்லைன்னா வந்து ஸ்டவ்வில் 5 விசில் 6 விசில் விட்டாலும் சம்டைம்ஸ் வந்து செரிமானம் சரியில்லாமல் எனக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படுது. அப்போது காட்டில் இருந்தப்ப தேவைப்பட்ட அந்த நிலைமை வந்து இப்போ தேவை இல்லை. அதனால அந்த உறுப்பு தேவையில்லாத பகுதியாக அதை வந்து கட் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு வந்து இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து காஷ்மீர் போயிட்டு காஷ்மீரில் ஒருத்தர் லேண்ட் ஆகுறாரு எக்ஸ்ரே மிஷின் சர்வீஸ்க்காக, ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ரே மிஷின் சர்வீஸ்க்காக. அவர் உடனே ஃபீல்டுக்கு போகிறாரு. அங்கே உள்ளவங்களை சந்தித்து நான் எக்ஸ்ரே மிஷின் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க அவருக்கு வந்து நிற்க முடியல, தலை சுற்றுது, கிடீனஸாக இருக்குது. அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்போ தான் நான் லேண்ட் ஆனால் உடனே வந்து சர்வீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு அந்த லங்ஸு அந்த சுவாச பை வந்து நார்மலாக பிளேன் சர்ஃபேஸில் இருக்கவங்கள விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இவர் போய் ரூமில் தூங்கிட்டு அடுத்த நாள் போகிறாரு, இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுபோல் இப்போ நான் சொன்ன அப்பெண்டிக்ஸ் வந்து காட்டில் இருந்தப்ப செரிமானத்துக்காக பச்சையாக உண்ற உணவை செரிக்கிறதுக்காக அது தேவைப்பட்டது. அதுபோல் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தட்பவெப்பமும் மாறுது. ஆப்பிரிக்காவில் சூடான் போன்ற நாடுகளில் வரலாறு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில் அண்மையில் நடந்தது தான். வறட்சினால, டிராட்னால, ஃபுட் ஸ்கேர்சிட்டினால இறந்த பிரேதங்களை கூட எடுத்து டிஸ்போஸ் பண்ணாமல் அதை வந்து கட் பண்ணி வெயிலில் உலர்த்தி அதையே உணவாக பயன்படுத்தின நாடுகள் உண்டு. உலகத்தில் 4 இடங்களை ஃபுட்டு கான்டெக்ஸ்டில் ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. லம்போல் இந்தியா அப்படின்னு யூஎஸில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஒக்கினாவா அப்படின்னு ஜப்பானில் ஒரு பிளேஸ் இருக்குது, சார்டினியா அப்படின்னு இட்டாலியில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஐக்காரியா அப்படின்னு கிரீஸில் ஒரு இடம் இருக்குது. இந்த இடங்களில் உதாரணத்துக்கு ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா ஒக்கினாவா அப்படின்ற அந்த தீவு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வாழ்கிற மக்கள் சர்வசாதாரணமாக 100, 110, 120 வயசுகள் வாழ்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் சொன்னதுதான், காட்டுப்பகுதி, இன்னொன்று மலைப்பகுதி. இங்கே வாழும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த லங்ஸோட அளவு வந்து பெருசாகுது, இல்லைனா அந்த குடல் வாழ்வு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லாமல் போகுது. ஸோ இப்போ வந்து காட்டில் இருக்கும்போது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது இல்லை. 3 வேளையும் காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட் டின்னர் எடுக்கிறதுல எப்போ கிடைக்குதோ கால்நடையாக சுற்றிக்கிட்டு இருந்தப்ப அப்போ சாப்பிட்டுக்கிறாங்க. அது வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பாடியில். எப்போ வந்து ஃபுட் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரோ அப்போ திரும்ப ரீசைக்கிள் ஆகும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு டயபெட்டிக்ஸாக மாறுது. அப்போ வந்து ஃபுட்டு கிடைக்காது, கிடைச்சப்ப சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஃபேட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதே ஃபுட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்படி அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது வந்து நமக்கு கொழுப்பாக மாறிட்டு ஸோ டயபெட்டிக்ஸாக வருது. அடிப்படையில் அது வந்து ஒரு வியாதி இல்லை, அது வந்து டிஃபிஷியன்சி, பற்றாக்குறை தான். ஆனால் அதை வச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து மருத்துவ இது போயிட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ அப்போ வந்து இந்த உணவு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகலையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம்னா மிகவும் நல்லா இருக்கும். ஸோ நேச்சுரலாக உற்பத்தி ஆகாத உணவுகளை நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸு, நோய்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளூ ஜோனில் இருக்கவங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா அங்கே கிடைக்கிற டயட்டு, அவங்களுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலு, அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க சோஷியல் சப்போர்ட்டு, அப்புறம் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், என்வாயர்மெண்டல், இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை போன்ற எல்லா நூல்கள்லையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை சொல்லியிருக்காங்க. உணவு வந்து காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து 1:30 மணிக்கு ஒரு முறையும், 6 மணி நேரத்துக்கு ஒரு முறையும், 9 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து உடலுக்கு
உண்மையிலேயே தேவையான ஒரு சத்தா இருக்கும். ஆனா நாம அப்படி எடுக்கிறது இல்லை. ஸோ நாம என்ன பண்றோம், இரவு நடுநீசி அப்ப கூட வந்து இப்ப பிரியாணி சாப்பிட்ற கலாச்சாரம் வளர்ந்துகிட்டு வருது. அப்படி வளர்றதுனால அந்த சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பாதிக்குது. ஸோ நம்ம வந்து எதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு நல்ல லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ அது வந்து எப்படி நமக்கு வந்து கிடைக்கும்? கம்ப்ளீட்டா வந்து ஆப்போசிட் டு நேச்சர் வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டும் மற்ற விஷயங்களும் நம்ம பழகிட்டு நமக்கு வந்து உடல் சரியில்லை அப்படின்னு சொல்லி இது பண்றோம். 950வது குறள் மருந்துன்ற அதிகாரத்துல இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுல வர 10 குறள்களும் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கு. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த பித்தம் கபம் வாதம் 4448 நோய்க்கும் அடிப்படையான இந்த 3 கூறுகளும் 944வது குறள்ல அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க தோர பசித்து செரிக்கும் அளவை அறிந்து அதை கடைபிடித்து ஒவ்வாமை தராத உணவை உட்கொண்டால் உடலுக்கு எந்த கேடும் வராது. இப்போ உடலுக்கு கேடு வர்றதுக்கு காரணமே வந்து நாம தான் சாப்பிட்றத வந்து இந்தியில ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ஜைசா அண்ணு வைசா மண்ணு, ஜைசா மண்ணு வைசா தன். உணவு எப்படியோ அப்படியே மனம், மனம் எப்படியோ அப்படியே உடல். நீ யார் அப்படின்னு உணவு ஒரு கான்டெக்ஸ்டா வச்சுட்டு கேட்டோம்னா உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நீங்க யாரு அப்படின்னு உணவை ஒரு கான்டெக்ஸ்டா வச்சுட்டு ஒரு கேள்வி எழுப்புனா அதுக்கு என்ன பதிலா இருக்கும் உங்களோட பதில்? நான் விஜயராஜ், என் பேரு. இல்ல, நம்ம உணவுன்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். சார் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறோம். நம்ம உணவுன்ற தலைப்பை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சாப்பிட்டு நன்றி சார். இப்போ நீங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொன்னதுனால எதெல்லாம் வெஜிடேரியன் எதெல்லாம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு ஏதாவது எடுத்துக்கலாமா சார்? எதெல்லாம் நீங்க வெஜிடேரியனா கருதுறீங்க, எதை நான் வெஜிடேரியனா கருதுறீங்க? எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா காய்கறி கூட நான் வெஜிடேரியன் கொண்டு, ஏன்னா அதுக்கும் உயிர் இருந்தது. அது இருக்கிறப்ப அதை அழிச்சுதான் நம்ம வந்து காய்கறிய வந்து சமைக்கிறோம். அதனால அது கூட நான் வெஜிடேரியன் தான் வாதத்துக்காக சொல்லலாம். நன்றி வீரசேகரன் சார். நான் வந்து இப்ப ரமேஷ் ஐயா சொன்னதுல இருந்து தான் கேள்வி எழுப்புறேன். அதாவது நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் யாருன்னு கேட்டோம்னா உணவுன்ற கான்டெக்ட்ல நான் சாப்பிட்ற உணவு தான் நான் என்ன சாப்பிட்றனோ அதை பொறுத்தா என்னுடைய உடல் வாகுகள். ஏன்னா நம்ம வந்து என்ன சாப்பிடணும், பதார்த்த சிந்தாமணி அந்த நூல்ல வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை ஒட்டி தான் நம்மளோட இது வருது. உதாரணத்துக்கு வந்து இப்போ குழந்தை இருக்கு, ஸ்வீட்டை நம்ம வாயில வச்சோம்னா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து திரும்ப திரும்ப கேட்கும். அதுவே கசப்பை கொண்டு போய் அது வாயில வச்சோம்னா அது வந்து துப்போம். ஸோ அப்போ வந்து ஏன் அப்படி பண்ணுது குழந்தை? அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல, குழந்தை வந்து அப்பதானே புது வரவு தானே உலகத்துக்கு வந்திருக்குல்ல. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா இருக்காதுல்ல, அப்பதான் இருக்குன்னு வச்சுங்க. நியூ பார்ன் பேபி இல்லையா? அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன மேடம்? அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல. இல்ல, அம்மா விட்டுருங்க. இப்ப குழந்தை வந்தாச்சு, வாயும் வயிறும். அதான் குழந்தை அம்மாவோட அந்த உள்ள இருந்த அந்த ஒரு உணர்வுன்ற வார்த்தைக்கு வரேன். இல்ல வாயும் வயிறும் வேற. இப்ப குழந்தைக்கு வந்து வாயில வந்து நம்ம ஸ்வீட்டை வைக்கிறோம், அது வந்து சுவைக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, சிரிக்குது. ஆனா அதுவே கசப்பு வாயில வைக்கிறோம், அது வந்து துப்பி விடுது, வெளியில தள்ளுது, தூ சொல்லுது. ஏன் அப்படி பண்ணுது அப்படின்றத கேள்வி. சார், தெரியாது. நேச்சுரலி ஹியூமன் பாடியில வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. நமக்கு எது கரெக்ட் எது தப்புங்கிறது. என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவான், ஸ்மெல் பண்ணுவான். இது நாங்க சொல்லி கொடுக்கறதுல அவனே வந்து he used to do that. உணவும் உணர்வுன்ற தலைப்புல பேசுறோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அல்லது குணம் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்ப ஆந்திரா எடுத்துக்கிட்டோம்னா காரமா இருக்கும், காரம் அதிகமா இருக்கும் எல்லாத்துலயுமே.
இப்போ இந்த கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா உணவுகள்லயும் வந்து குழம்புகள்ல வந்து அவங்க வெல்லம் ஆட் பண்ணுவாங்க, ஸ்வீட் இருக்கும். ஸோ நார்த்து வந்தோம்னா அங்க வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து மகிழ்ச்சியை தருகிறது, இனிப்பு சாப்பிடும்போது மகிழ்ச்சியை தருகிறது. ஸோ மகிழ்ச்சி வந்து நாம வந்து எந்த உணவு முதல்ல சாப்பிடணும் அப்படி கூட வந்து பரிமாறும் போது பாத்தீங்கன்னா விருந்துல வந்து முதல்ல வந்து இனிப்பை வச்சு தான் போவாங்க. 14 கீழ் கணக்குல வர ஆச்சார கோவையில 25வது பாடல் வந்து இந்த எந்த உணவை வந்து பெருமுள்ளி வாயிலார்ன்ற புலவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடல்ல எந்த உணவை முதல்ல உட்கொள்ளணும், எந்த உணவை வந்து கடைசியா உட்கொள்ளணும், இனிப்பை முதல்லயும் கசப்பை வந்து கடைசியாவும் உட்கொள்ளணும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தெரியாமையா வந்து விருந்தோம்பலுக்கு பேர் போன உலகத்தின் தாய்மொழியான தமிழ்ல எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நம்ம மொழியில இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு மாடர்ன் சயின்ஸ்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 2012 ஆய்வு பண்ணி மேலை நாடு சொல்லும்போது அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா எடுத்துக்கிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நத்திங் பட் சூரியனை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு காலையில அதெல்லாம் நாக்கு முன்னாடி இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் சுவைக்கும். அது லாஸ்ட்ல இருக்கனால அதுக்கு வந்து உள்ள போய் முழுங்க முடியாம துப்புதோ? இல்ல மேடம், அந்த சுவையினால ஏற்படுற உணர்வுனாலதான் அது நடக்குது. இப்ப வந்து காரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு உணர்வு வரும், கோபம் வரும். கசப்பு சாப்பிட்டீங்கன்னா கவலை வரும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா மகிழ்ச்சி வரும். அறுசுவைக்கும் நம்மளுடைய குணங்களுக்கும் லிங்க் இருக்கு. அந்த பதார்த்த சிந்தாமணின்ற நூல்ல சித்தர் தேரையர் சித்தர் வந்து கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த உணவை நீங்க எப்ப சாப்பிடணும், ரைட் ஃபுட் அட் ராங் டைம், ராங் ஃபுட் அட் ரைட் டைம், போத் ஆர் ராங். சரியான உணவு தப்பான நேரம், தப்பான உணவு சரியான நேரம், ரெண்டுமே வந்து தப்பு தான். இப்போ ஜப்பான்ல வந்து ஒரு டீ குடிப்பாங்க. இந்த டீ குடிக்கும் போது முழு கவனமும் அந்த டீ மேல இருக்கணும். பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறோம். பசிக்குதோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, சாப்பிடுப்பா. அம்மா என்ன பண்ணுவாங்க, பையன் சாப்பிடாமே வந்து தூங்குறான், உடனே சாப்பாடு போடுவாங்க. அவனுக்கு பசி இருக்கா இல்லையா அதை பத்தி கவலை இல்லை. பசிக்காம புசிக்கவே கூடாது. புசிக்கும் போது உணவை மட்டுமே எண்ண வேண்டும். டீ குடிக்கும் போது முழு கவனத்தையும் ஜப்பான்ல அந்த டீ மேல மட்டும் கவனம் வச்சிருப்பாங்க. இந்த தூண்டில் போடுறது வந்து ஜப்பான்ல வந்து ஒரு தவமா பண்றாங்க. அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டா அதுல இருக்கும். ஆர்ச்சரி சொல்றோம்ல, வில் வித்தை, அதுவுமே வந்து ஒரு தவமா பண்றாங்க. இப்போ வந்து அது ஷூட்டிங், புல்லட் ஷூட் பண்றது அதெல்லாம் பாக்குறோம். ஸோ அப்போ வந்து நம்ம செய்யற செயலும் அந்த உணவு வந்து எப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலா வந்து மருந்து தான் வந்து உணவா இருந்தது, உணவு தான் மருந்தா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? கம்ப்ளீட்டா நமக்கு மாறி போச்சு. நம்மளுடைய உணவு கலாச்சாரமே வந்து மாறி போச்சு. ஸோ அந்த அடிப்படையில வாழ்ந்தா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. உணவே நம் மருந்தாக இருந்தோமே, சிறந்து உணவே நம் மருந்தாக இருந்தோமே, சிறந்து மெதுவாக மறந்தோமே, மருந்தே நம் விருந்து. இலையோடு சுடுசோறு போடும்போது நாச்சத்து செயற்கையாய் இலையை போட்டு நஞ்சாக்கினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு, அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும், ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவறுக்கிறோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம், அதிவேகம் சூடேற்றி அதை அழிக்கிறோம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே, சிறந்து மெதுவாக மறந்தோமே, மருந்து நாம் விருந்து, மருந்தே நம் விருந்து. பழங்காலம் முதலாக இலை போட்டு நாமும் பலகாரம் பல வைத்தோம், அதில் அர்த்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காக உணவை செரிக்காத மற்றவை ரசமூற்றி இறைமாற்றி நன்மையாக்கும். கருணை கிழங்காலே கொழுப்பை கரைக்கிறோம், சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டு அணைக்கிறோம். பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் உயர்ந்ததே, ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே. உணவே நம் மருந்தாக இருந்தோமே, சிறந்து மெதுவாக மறந்தோமே, மருந்து நம் விருந்து. பாயாசம் இனிப்புக்கு, பாகற்காய் கசப்புக்கு, புளிசாதம் புளிப்புக்கு, வாழைப்பூ துவர்ப்புக்கு, ஊறுகாய் நாவிலே காரமாய் சிட்டிகை உப்புதான். ஓரமாய் அறுசுவையும் நன்மையும் கொண்டாடி வாழ்ந்தவர் ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம். ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவியதால் இன்று பல நோய்களுக்கு ஆளானோம். மனிதன் வந்து உணவே மருந்தா இருந்தது, தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது,
ஆணின் உயிரணுவில் நெகிழி இருக்கிறது, இரத்தத்தில் நெகிழி கலந்து விட்டது. செயற்கையில் இன்று குழந்தையை பிரசவிக்கும் தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் உணவும் உணர்வும் மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த பூமி பந்தின் மீது உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது. ஆகையால் நாம் மீண்டும் நம் பாரம்பரிய வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராவது ரிலீட் பண்ணுங்க. ரமேஷ் சார். குமரேஸ்வரன் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப அழகா டிஃபைன் பண்றாங்க ஹெல்த். ஹெல்த் இஸ் நாட் தி மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், பட் கம்ப்ளீட் பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், எமோஷனல் வெல்பீயிங் சொல்லுவாங்க. இது ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு அப்ரோச் பண்ணீங்க. நிறைய நம்ம சங்க நூல்களிலேருந்து என்னெல்லாம் போட்டுருக்கு சொல்லு தலையா முக்கியமா சொல்றது திருக்குறள் என்னெல்லாம் சொல்லிருக்கோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஃபைனலா ரொம்ப அழகா முடிச்சிங்க நீங்க. நன்றி நன்றி. நம்ம என்ன செய்யறோமோ, அதாவது நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டோம். நம்ம பண்பாடு கலாச்சாரம் அதுல என்னெல்லாம் கூறப்பட்டிருந்த அந்த உணவுகள் நம்ம உட்கொள்றது இல்லை. இப்ப இருக்கிற எல்லாமே எதுவுமே சொத்தம் இல்லை. அதுல என்ன புரியுதோ எல்லாம் ஃபெர்டிலைசர் அந்த அடிக்கிறாங்க. ஒரு காய்கறி கூட வீட்டுக்கு அப்படியே ரொம்ப நாள் கெடாம இருக்குது. எந்த பூச்சியும் வரதில்லை. பூச்சியும் வரதெல்லாம் தெரியுது நமக்கு. வர பூச்சிக்கு நல்ல அறிவு இருக்கு, அது நுகர்வு சக்தி இருக்கு. அதுக்கு அந்த உணர்வு தெரியுது, இது போகக்கூடாது, அது நச்சு கலந்துருக்கு சொல்லிட்டு அதை நம்ம தெரியாம நம்ம உட்கொள்றோம். நிறைய தீராத வியாதிக்கு உள்ளாகிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. முயற்சி பாராட்டு. நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய நட்புள்ளரி வணக்கம். ஜி.கே. மூர்த்தி from மதுரை. ஐயா கேக்குதா? கேக்குது ஐயா, சொல்லுங்க. உணவும் உணர்வும் திரு அருணகிரி ஐயா சொல்றது ரொம்ப அட்டகாசமா இருந்தது. எத்தனை புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. திருக்குறள், மருத்துவ சிந்தாமணி, பதார்த்த சிந்தாமணி அப்படின்னு பயங்கரமா குறிப்பிட்டாரு. நான் இந்த வார்த்தையை குறிப்பிடுவாருன்னு நினைச்சேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. திருக்குறள்ல மருந்து 980 104 உழவு அப்படின்னு குறள்களை பத்தி சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அறிவியல் பூர்வமா வாழை இலை சாப்பிடுவது குறிப்பிட்டது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கருதுட்டேன். ஜப்பான், அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகள்ல குறிப்பிட்ட அந்த ப்ளூ ஜோன் அதுல இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை புக்கு, தொல்காப்பிய, சிலப்பதிகாரம், குறுந்தை போன்ற சங்க இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. தேரையர் சித்தர் எழுதின பதார்த்த சிந்தாமணியை குறிப்பிட்டது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதெல்லாம் புக்கெல்லாம் இப்ப உள்ள மக்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்களா படிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல. ரொம்ப அருமையா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. தேங்க்யூ ஜி.கே. சார். ரமேஷ் சார், நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு. நற்புலரி வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு விஷயமா சொல்லியிருந்தீங்க. எல்லாமே இந்த நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது, பெஸ்டிசைட்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது, நம்மளோட ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டுக்கும் நம்ம உணர்வுக்கும் என்னென்ன சம்பந்தங்கள், அதே மாதிரி நம்ம வாழை இலையில பரிமாறும் போது லெஃப்ட் சைடில் வந்து ஊறுகாயெல்லாம் இருக்கும். ஏன்னா ரைட் வந்து ஆக்சஸ் இருக்காதுன்றதுனால அந்த மாதிரி பல விஷயங்கள், பல நூல்களில் சொன்ன விஷயங்கள், பதார்த்த சிந்தாமணியில் சொன்ன விஷயங்கள், எதை எப்போ சாப்பிடணும், ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் அருமையாக நல்ல தகவல்கள் அருமையாக கொடுத்தீங்க. எப்பவும் போல அருணகிரி சாருடைய அருமையான ஒரு ஸ்பீச்சு, ரிசர்ச் ஸ்பீச்சு. அதோட
நான் என்னோட மகனுக்கு, பெரிய மகனுக்கு மகள் பிறந்திருக்கிறாங்க. எனக்கு பேத்தி. என்ன தாத்தாவா ப்ரமோட் ஆயிருக்கேன். நேற்றுக்கு நான் சொல்றதுக்குள்ள நான் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால வெளில வந்துட்டேன். ஸோ எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஹைதராபாத்ல இருக்கிறேன். நான் என்னோட பேத்தியை பார்க்க வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய ப்ரொமோஷன் வாழ்த்துக்கள். நியூ பார்ன் பேபிக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சார். என்றும் மார்க்கண்டேயனா 16 ஆண்டாள் பிறந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நீங்க ரமேஷ் சார். தாத்தா ஆனாரு. நன்றி ரமேஷ் சார். உங்களோட ஃபீட்பேக் வழங்கும்போது எல்லாரும் நீங்கள் வாழ்த்துக்களை தருவீங்க. அடுத்தாக விவேகானந்தன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு அருணகிரி சாரோட ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு. உணர்வு அப்படின்றத நம்ம சங்ககால இலக்கியங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நடைமுறை, ஏஐ, செயற்கை கருப்பை எல்லாமே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எப்பயுமே ஒரு தகவல் களஞ்சியம்னே அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அந்த இருக்கிற எல்லா இதுலயும் எவ்வளவுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவ்வளவுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஐ ஓப்பனிங்காகவும் இருந்துச்சு சார். எப்படி ஏன் அப்பெண்டிக்ஸ் வருது, ஏன் நமக்கு டயபெட்டிக்ஸ் வருது, மருந்து அதிகாரத்துல சொல்ற விஷயங்கள், பித்தம், வாதம், கபம் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா உடம்புல நோய் உருவாகும். நம்ம உடம்புக்கு எது ஜீரணமாகுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க டச் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸ்வீட் ஏன் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு சொன்னா இன்னும் ஆகச்சிறந்த சிறப்பா இருந்துச்சு. கண்டிப்பா சார் ரொம்ப சூப்பரான செஷன். வழக்கம் போல ரமேஷ் சார், நீங்க இன்னைக்கு தாத்தாவை ப்ரமோட் ஆனதுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி 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 விவேகானந்தன் சார். ரமேஷ் சார் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக, தாத்தாவான ப்ரொமோட் ஆனதுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீரசேகரன் சார், நீங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். தாத்தாவாகி இருக்கிற நமது சகோதரர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இனிய வரவுக்கும் இறையருள் போற்றுக, இறையருள் நிறைய வாழ்த்துக்கள். சார சொல்லணும்னா ஒரே வரியில நுண்மான் நுழைப்புலம். இன்னைக்கு அவர் எடுத்திருந்து நமக்கு கொடுத்திருக்க அமுதம் நுண்மான் நுழைப்புலம். எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க தொடங்கி எங்க சங்க இலக்கியங்கள்ல எல்லாத்தையும் தொட்டதுனால இந்த இது டீப், அது எவ்வளவு டீப்புங்கிறது எவ்வளவு சொல்லுங்க, எல்லாத்தையும் ஆய்வு உரையா நமக்கு அமுதமா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்கு தான் ஐயாவிட்ட, நீங்க தூரமா இருக்கிறீங்கிறதும் தெரியும், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத சொற்களை எங்களுக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி வீரசேகரன் சார். நம்ம நற்புலரியில் முதல் நாள் முதல் நற்புலரிக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருந்த அருணகிரி சார் அடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம கொல்கத்தாவில் இன்றைக்கி சீனியர் மேனேஜராக இருந்தவங்க இன்றைக்கி அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோட் ஆகி இந்த வேலை நிமித்தமாக தான் நம்ம நற்புலரியில் வர இயலலை. இருந்தாலும் தொடர்ந்து அப்பப்போ பயணிச்சிட்ருக்காங்க. இந்த மாத டேட்டும் அவங்களா வாலண்டியராக கேட்டு இந்த டேட்டில் இன்றைக்கி மிக சிறப்பாக நம்மளுக்கு இங்கே செஷன் வழங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. காலை வணக்கம் சார். இந்த ஒரு ஆராய்ச்சி நூல்கள், பல நூல்களை கற்று அதிலிருந்து பல கருத்துக்களை எடுத்து சுருக்கமாக நற்புலரிக்கு தந்த அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இவ்வளவு நூல்களை நம்மளால் படிக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம். அதாவது இதிலிருந்து சிலர் தான் இந்த நூல்களை கற்று அதிலிருந்து பல குறிப்புகள் எடுத்து ஒவ்வொரு நூலிலும் உணவை பற்றி உணர்வுபூர்வமாக இந்த நற்புலரியில் எடுத்து கூறி அனைவரையும் ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு பொருளிலும் என்னென்ன இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறி இவ்வளவு விளக்கமாக ஏர்போர்ட்டில் இருந்துக்கின்னு ஜென்ரல் மேனேஜராக இருந்துக்கின்னு இவ்வளவு அந்த அளவுக்கு பல குறிப்புகளை எடுத்து எங்களுக்கு தந்த உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். எவ்வளவு கூறினாலும் முடியாது, திகட்டாது. இனிப்பு என்பது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது என்பது போல
நீங்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் எங்களுக்கு இன்னும் திகட்டவில்லை. இன்னும் கூற வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும். நன்றி. கிடைக்கிறது. நன்றி, வணக்கம் சார். நன்றி. நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். ஆனந்தன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய அமைப்புள்ள காலை வணக்கங்கள். அருணகிரி சார் அவர்களுடைய இந்த தகவல் நிறைந்த இந்த ஒரு செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அதுல முக்கியமா சார் சொன்னதுல இப்ப ஃபீட்பேக்ல வராதது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து உணவை வந்து அதிகமாக கொடுப்பதும் கொலைதான், குறைவாக கொடுப்பதும் கொலைதான், காலம் தாழ்த்தி கொடுப்பதும் கொலைதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உணவை வந்து சரியான நேரத்துல சரியான விகிதத்துல நம்ம எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி அதனுடைய இது சொன்னாரு. அப்புறம் இந்த அனிமல் ஹஸ்பண்டரி பற்றி சொன்னாரு. ஏன் வந்து மனிதர்களுக்கு மட்டும் அந்த நோய்ங்கிறது வருது, அதாவது மனிதனும் மனிதன் கூட இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மட்டும் உயிரினங்களுக்கு மட்டும் நோய் வருது, மற்றவங்களுக்கு வர்றதில்லைங்கிறத பத்தி சொன்னாரு. அந்த ப்ளூ ஜோன் பத்தி சொன்னாரு. ரொம்ப ஒரு தகவல் களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் அருணகிரி சார. இந்த அதிகாலை வேலையில இவ்வளவு தகவல்களை வந்து எங்களுக்கு வழங்கிய அருணகிரி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் இருக்கிறேன். அதே போல ரமேஷ் சார் வந்து தாத்தாவாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஆனந்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தன் சார். அடுத்தாக நித்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், மனநாள் மகிழும் தம்பதியருக்கும், இன்னும் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் நற்புலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, 16ஆம் தேதி ஒரு பேத்தி பெற்றெடுத்திருக்காங்க ரமேஷ் ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய அருமையான ஒரு பயிற்சியை வழங்கிய டாக்டர் அருணகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் மருத்துவ ரீதியா மகத்தான பேச்சா, ஒரு சிறப்பான தகவல்களை, உணவு நம்ம வந்து தேவையா இல்லை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், நம்ம அந்த உணவு கரெக்டாக சரியான விதத்தில் சாப்பிடும் பொழுது மருந்து தேவையா, அது நமக்கு எந்த அளவு பக்க விளைவாக இருக்குது, பல வகையான கோணங்கள்லாம் ஆராய்ந்திருக்காங்க. பழங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் திருப்பி போட்ட மாதிரி ஒரு ஓய்வு நேரத்துல இருந்து 18 படி கருப்பு மாதிரி 18ஆம் தேதி இங்கே வந்து அழகா வழங்கி இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி போனது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழை இலையில எப்படி வகையான உணவுகள் வழங்கணும், எப்படி நம்ம வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு இருக்கோம், எந்த நரம்புகள் செயல்படும், நம்ம ஏன் வந்து மறந்துட்டோம், நம்ம சூரியனுக்கு அந்தி சாய்ந்த பிறகு சாப்பிடலாமா, நல்ல நல்ல சொல்லாடல்களும் நம்ம கிட்ட கலந்துரையாடல், அது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த கேள்வி கூட நமக்கு பதில் சரியா தெரியலையோ அப்படின்னு சொல்ல நமக்கு கூடாம நம்ம சொல்லிய அந்த வார்த்தைக்கு நன்றின்ற ஒரு வார்த்தையை என்ட்ரி பண்ணி அழகா கொண்டு போனது சூப்பரா இருந்தது. நன்றி, வணக்கம். மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம். நன்றி நித்யாதேவி மேம். ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்ஸ் சார். அருணகிரி சார், உங்களோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸை பற்றி நிறைய சொன்னீங்க. ஸோ மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட், தெராப்பி, ஃபுட்டுனா என்ன, நோயினா என்ன, அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ என்னால் நிறைய விஷயங்களை அதில் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டக்குன்னு போயிடுறோம். ஸோ அங்கேயே நம்மளும் வச்சு செஞ்சிடறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. ரீசெண்டா கூட ஒரு ஃபீவர் இதுக்கு நான் 15-20,000 நான் செலவு பண்ணேன், ஜஸ்ட் ஃபீவர் காஃபுக்கு. அந்த டெஸ்டடு, இந்த டெஸ்டடு, இது சரியில்லையா, டக்குன்னு ஒரு ப்ரெஷர், வேற ஹாஸ்பிட்டல் போ, அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஏன் இங்கே வராமல் அங்கே போனீங்க, நீங்க மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் ஒரு 5 years முன்னாடி ஒரு செமினார் போனப்போ கூட ஒரு டாக்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு இங்கிலீஷ் டாக்டர் தான். என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் நீட் மோர் பேஷண்ட். ஓகே, நம்ம நினைச்சிடும் ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும்னு. ஸோ பேசிக்கலி த மென்ட் ஃபார் பிஸ்னஸ் தான். தே நீட் மோர் பேஷன்ஸ் தான். அப்போ வந்து இந்த டியூரேஷன் அதிகமாக்குவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, காம்ப்ளிகேஷன் ஆக்குவாங்க. ஸோ அந்த நான் கூட பார்த்துருக்கேன் 108 ஆம்புலன்ஸ்ல வந்து குழந்தைங்க பிறக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு இது.
இன்ஃபேக்ட் அந்த அந்த குழந்தை அதுவே அந்த தொப்புள் கொடி அறுத்துக்கிட்டு வெளியில வந்து கத்துறதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னைக்கு நிறைய நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்லல, பட் எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு போயிடுறதுங்கிறது ஏதோ உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்று இந்த ஃபுட்டை பத்தி என்னுடைய காலேஜ் டேஸ்ல வந்து நான் ஒரு சில ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றப்பெல்லாம் வந்து ஒரு சில ரிசர்ச் பண்றப்போ இந்த சித்தராவாசல் போய் நான் இங்க ஒரு பிளான்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அதுல அந்த ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு ப்ராக்டிஸ் என்னன்னா, இங்க உள்ள ஒரு செடி வந்து கையில தேய்ச்சா அந்த கலரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம நிறைய நாலேஜ் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மில்டன் ராஜசேகர் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். வழக்கம் போல நம்முடைய கூகுளாக விளங்குகிறார் நம்முடைய அருணகிரி சார். இது ரொம்ப, அதாவது இந்த பக்கம் ஒரு விஷயம் நான் தொட்டது என்னன்னா, இந்த ஃபுட்டு, அது உணவு அப்படின்னாவே அதுக்கு அடுத்து உடனே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அளவு பற்றி சொன்னார். ஒன்று, அதாவது வந்து இதைத்தான் வந்து சிவஞான சித்தியான்ற புத்தகத்திலையும் அவங்க எழுதுற, அது வந்து ஒரு பக்தி நூல், சாத்திர நூல். அதுல வந்து ஸ்டார்டிங்கே அளவு பற்றி தான் சொல்றாரு, எப்படி அளவு இருக்கணும் அப்படின்னு. அதாவது வந்து இப்போ 3 விதமான அளவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு, கருதல் அளவு முக்கியமானது. அது வந்து அளக்கிற ஒன்று வந்து பிசிக்கலா அளக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி 3 அளவுகளை அவர் சொல்றாரு. ஸோ அதை நினைவுபடுத்துவதாக நம்முடைய கல்கட்டா சீஃப் மேனேஜருடைய ஸ்பீச் அமைஞ்சிருந்தது. தொண்டை மண்டலம் அருணகிரி சார் இப்போது வந்து கல்கட்டா அளவுக்கு பறந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் இல்லாமல் நம்மையும் வந்து இந்த திருவள்ளூரோடய சேர்ந்து கைகோத்து நம்ம கொண்டு போறார். அதாவது நாட் ஓன்லி தட், எலான் மஸ்க் கிட்டையும் நம்ம எட்டும் போறாரு. ஸோ அதாவது வந்து இன்றைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் டனல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம கல்ச்சர் நம்ம எப்படி நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி சொன்ன அருணகிரிக்கு நன்றி. தொடர்ந்து அவர் இது வெற்றிகரமான பயணத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி மில்டன் ராஜசேகர் சார். ஃபீட்பேக் வந்து லிமிட்டேஷன் ஃபீட்பேக் தான் நம்ம வாங்குகிறோம். இன்றைக்கி ஃபீட்பேக் வழங்க முடியாதவங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. மேஜர் நாராயண் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். பேசிட்டார் சார். சார் முதல்ல பேசிட்டார் சார். பேசிட்டாங்க. சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். சிவகணி மேம் இருக்கீங்களா? மேம் சிவகணி மேம் கொடுத்துட்டாங்களா? ஓகே, ரைட். மேஜர் நாராயண் சார். ஓகே, சிவகணி மேடம் கொடுக்கல, மேஜர் சார். ஓகே சார். ஓகே ரைட். நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ரமேஷ் சார். சார் ப்ளீஸ். என்னுடைய பேத்திக்கு வாழ்த்து தெரிவித்த, பேத்திக்கும் எனக்கும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். மீண்டும் ஒரு முறை ரமேஷ் சார் அவர்களுக்கு தாத்தாவை ப்ரமோட் ஆனதுக்கு, பேத்தி பிறந்ததற்கு நற்குலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, சார் அதுதான் சார் தாத்தாவை ப்ரமோட் ஆகிருக்காங்கன்றாங்க. ஏற்கனவே வந்து இப்போ பேத்தி இருந்தால் தாத்தாவை ப்ரமோட் ஆகிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பேத்தி பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். மீண்டும் தாத்தா. இன்றைய காலை வேளையில் ஒரு அருமையான செஷன். எல்லாருக்குமே தெரியும், எப்பொழுதுமே அருணகிரி சாரோட செஷன் வந்து ஒரு டேட்டா பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு டேட்டா பேஸ்டாக நிறைய தகவல்கள் எல்லாருக்குமே வழங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஃபீட்பேக்லேயுமே அது வெளிப்பட்டுச்சு.
ஸோ நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை அருணகிரி சார் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, இந்த காலை வேளையில் தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். நண்பர்களே, இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்லா போயிட்டு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சார்.